அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அருமையான குழம்பு ரெசிபி பார்க்க போறீங்க. வேர்க்கடலை குழம்பு. வேர்க்கடலை குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். இது கூட பாத்தீங்கன்னா 2 காய்கறிகள் சேர்த்து போறேன், கத்திரிக்காயும் முருங்காயும். செமையா இருக்கும் போது இந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. வேர்க்கடலை குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து வேர்க்கடலை 100 கிராம் எடுத்து பச்சை வேர்க்கடலைங்க நான் ஊற வச்சிருக்கிறேன். இது ஊறிட்டு இருக்குது. இதை நம்ம குக்கரில் போட்டு ஒரு 3-4 விசில் இறக்கலாங்க. இன்னைக்கு இது கூட வந்து காய்கறி சேர்த்து செய்ய போறோம். அதாவது 4 கத்திரிக்காய் 2 முருங்காய் வச்சு செய்ய போறோம். சூப்பராக இருக்கும் குழம்பு. இதை எப்படி செய்யலாம் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி வேர்க்கடலையே வேக வச்சுக்கலாம். இப்போ இதை லாக் பண்ணி ஒரு 3 விசில் இறக்கலாங்க. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் போட்டுருக்குங்க. 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, குறிச்ச சின்ன வெங்காயம் ஒரு 1 டேபிள் வச்சுக்கலாங்க. கூட ஒரு 7 பல் பூண்டை தட்டி வச்சிருக்கிறேங்க. 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டுடலாங்க. நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். இடையில கலந்து கொடுக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா குழைய வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யலாம்னா காய்கறியில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். சரி, இப்போ மசாலாவோட சேர்த்துக்கலாம். மிக்ஸ் ஆயிடுச்சுங்க காய்கறி எல்லாம். அடுத்தது குழம்பு மிளகாய் தூள். எப்போவுமே இந்த மாதிரி குழம்புகளுக்கு குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்திங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். மறுபடியும் ஒரே ஒரு இடம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஒரு 400 ml சேர்த்திக்கலாங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து வச்சுங்க. ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கிறோம். இந்த உப்பு இப்போதைக்கு போதும். அதனால் இது நல்லா வெந்து வரட்டும். மூடி போட்டுடலாம். இடையில கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, திறந்தாச்சு. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சுங்க. காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கிறேன். இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். மறுபடியும் மூடி போட்டுறாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சுங்க. புளி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பச்சை வாசனையும் போயிடுச்சுங்க. அடுத்தது நம்ம வேக வச்சிருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சிருக்கேங்க. கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறேன். அதையும் இப்போவே சேர்த்திடலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்திருக்கிறோம். இப்போ கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் ஒட்டா கலக்கிடலாங்க. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கணும். அப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அருமையான வேர்க்கடலை குழம்பு ரெடிங்க. இப்போ கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். வெறும் வேர்க்கடலை போட்டு செய்கிறத விட 2 காய்கறி போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் கத்திரிக்காய் மட்டும் போட்டாலும் நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி முருங்காயும் சேர்த்து போட்டிருக்கேன். வீட்டில் பின்னாடி முருங்காய் வேறு நிறைய வந்துருந்தது. அதனால் இன்றைக்கி முருங்காயும் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குழம்பு வந்திருக்கு. இது வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாக அந்த குழம்பு வைக்கக்கூடாது. அப்படியே ஒரு மீடியமாக வச்சா தான் நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு, இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துலேயும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.